இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு பர்த்டே விஷ் பண்ணணும், அதோட உங்ககிட்டயும் கொஞ்சம் பேசிடலாம் தான். யாருக்கு பர்த்டேன்னு பாத்துடலாமா? நம்மளோட சிஸ்டர் அம்பிகா விஜயகாந்த், அவங்களோட பொண்ணு பிரதீக்ஷா, அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே குட்டிமா. அவங்களோட லைஃப்ல நீங்க ஆசைப்பட்ட எல்லாம் கிடைக்கணும்னு நாங்க விஷ் பண்ணிக்கிறோம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே பிரதீக்ஷா. நாம ஒரு புது ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கும் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். என் சுவாச காற்று, அது உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். போக போக அந்த கதையுமே இன்னும் த்ரில்லிங்காவே இருக்கும். அதோட நான் கனவே கலையாதேவ முடிக்கலான்னு தான் இருந்தேன். இருந்தாலும் நீங்க எல்லாரும் அதை விரும்பி கேட்கறதால தான் நான் கண்டினியூ பண்ணிட்டும் இருக்கிறேன். இனிமே வீடியோ கண்டினியூவா போடுவேன். அதனால எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கதையில ஒரு பெரிய சீனே இருக்க போகுது. ஆனா எல்லாரும் சேர்ந்து என்ன திட்டிடாதீங்கப்பா. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? கதையில கண்டிப்பா டேர்னிங் பாயிண்ட் நிறையவே இருக்கு. அதனால கண்டினியூ பண்ணி பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். மித்ரன், இவ்வளவு தூரம் சொல்லியும் என்னை விட்டுட்டு போயிட்டீங்கல்ல. எப்படி மித்ரன் நாம இருந்த நாட்களை உங்களால மறக்க முடிஞ்சது? நான் வேணாம்ல உங்களுக்கு. முன்னாடியெல்லாம் வேணும்னு சொன்னேன் அதே வாயி இப்போ வேணான்னு சொல்லிடுச்சுல. உனக்கு புரியுதா? எனக்கு நீ வேணும். நீ இல்லாம என்னால முடியாது. ப்ளீஸ். ஏய் பொண்டாட்டி, ஏன் அமைதியாயிட்ட? சாரிடி, சாரி. உனக்கு எப்போ விருப்பமோ அப்போவே இதெல்லாம் வச்சுக்கலாம். நீ தூங்கு, சரியா? உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணலை. அப்போ உனக்கு ஓகேவா? அடியே மனநிலை கதடி தொடாத பூனையா, தென் தொடாத தேனியா, ஆண் தொடாத பெண்ணையா அள்ளி தின்னவா. தாப்பாட போடாம கேப்பார கேடாம கூப்பாட்டு போடாதடி. மன்மதராக மந்திரம் சொல்லட்டுமா என் தேவி? என்ன மித்ரா, நீ காலையிலே யோசனையா நின்றுட்டு இருக்க? இல்லைங்க, நம்ம ஆதியோட ஃப்ரெண்ட் வந்துட்டு போறான். அதான் காலையில எதுக்கு வந்துட்டு போறான்னு தெரியல. மாமா கிட்ட தான் பேசிட்டு இருந்தான், அதான் பாத்துட்டு இருக்கேன். சரி சரி, வா போய் பார்க்கலாம். சூர்யா, சூர்யா, மித்ரா, மித்ரா, ஆதி, ஆதி, ஏமா, ஆதி. மாமா, ஆதி, ஆதிக்கு என்னாச்சு மாமா? சொல்லுங்க மாமா. ஆதிக்கு என்னாச்சு மாமா? மாமா, மாமா சொல்லுங்க மாமா. மாமா. அப்பா, அப்பா, அப்பா சொல்லுங்கப்பா, என்ன ஆச்சு ஆதிக்கு? மாமா, நீங்க தள்ளாடுறத பார்த்தா என்னால முடியல மாமா. என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு மாமா? சொல்லுங்க மாமா. மித்ரா, எப்படி மாறாதைய வாயால சொல்லுவேன்? நான் இருக்கும்போது என் பேரன் என்ன விட்டு போயிட்டானே, நான் இதை எப்படி வாங்கிட்ட சொல்லுவேன்? மாமா, மாமா என்னங்க? ஆதி, 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 எப்படிடா எங்களை விட்டுட்டு நீ போன? உன் பொண்டாட்டிக்கு நாங்க என்னடா சொல்லுவோம்? எவ்வளவோ சொன்னடா, கேட்காம இப்படி போயிட்டியே. என்னங்க, என்னாச்சு? எல்லாரும் எதுக்கு இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? ஏங்க, என்னாச்சுங்க? ஏன் எல்லாரும் அழறீங்க? டேய் சூர்யா, மித்ராக்கு என்னாச்சுடா? மித்ரா, மித்ரா. அம்மா, ஆதி நம்மளெல்லாம் தவிக்க விட்டுட்டு போயிட்டாம்மா. ஐயோ கடவுளே, ஆதி ஏன் உயிர் அந்த கடவுள் எடுத்துக்க கூடாதா? பூமிக்கு பாரமா இருக்கிற என்னெல்லாம் வச்சுக்கிட்டு வாழ வேண்டிய வயசுல ஒண்ணு எடுத்துட்டானே. நான் இருக்கும்போது ஒண்ணு பறி கொடுக்கறதுக்கா இப்படி இருக்கு? ஐயோ ஐயோ, எப்படி இதை நான் வர்ஷினிகிட்ட சொல்ல முடியும்? கடவுளே, நாங்க என்ன பாவம் பண்ணோம்? வாழ வேண்டிய வயசுல அந்த சின்ன திருத்தங்களை இப்படி பிரிச்சுட்டே. ஆதி, ஆதி, எப்படிடா எங்க எல்லாரையும் விட்டுட்டு ஒன்னால போக முடிஞ்சது? மித்ரன், நீங்க எப்ப வருவீங்க? ஏன்னு தெரியல, அவங்கள பார்க்கணும்னு என் மனசுல தோணிட்டே இருக்கு. இனிமே அவங்களுக்கு பிடிக்காத எதையுமே நான் பண்ண மாட்டேன். கிட்ட இருக்கும்போது பெருசா ஒன்றும் தோணல. ஆனா நீங்க என்ன விட்டுட்டு போறேன்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு மித்ரன். சீக்கிரமாவே வந்துருங்க. ஆசை ஆசையா பூவெல்லாம் வச்சுக்கிட்டேன். ஆனா
உங்களுக்கு நான் பூ வச்சா ரொம்ப பிடிக்கும்ல, பாக்குறதுக்கு தான் நீங்க என் பக்கத்துல இல்ல. பேசாம கால் பண்ணி பாத்துடலாமா? ம், வேணாம் வேணாம். நாமளும் உடனே கால் பண்ணா திரும்பவும் கோவமா கத்துவாரு. அதனால கொஞ்சம் பொறுமையாவே பண்ணலாம். மித்ரன், உங்களுக்கு இந்த சாரி ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. ஐயோ, என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? எங்க ஒருவேளை ஆதி மட்டும் அதுல கலைச்சிருக்கலாம்ல? அதுக்கு சான்ஸே இல்லை சோனா. ஃப்ளைட்ல இருந்த எல்லா பேசஞ்சர்ஸுமே இறந்துட்டாங்கன்னு அஃபிஷியலாவே நியூஸ் வந்துருச்சு. எங்க இந்த வருஷம் நீ எப்படிங்க அதை தாங்குவா? தாங்கிதான் ஆகணும், வேற என்ன வழி? எங்க நம்ம உடனே கிளம்பலாம். அக்காக்கு தெரியுமான்னு தெரியல. தெரிஞ்சாலும் அவங்களால உடனே வர முடியாதுல்ல. சரி, நின்று பேசிட்டே டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். நாம சீக்கிரமாவே கிளம்பலாம். எதுக்காக வர சொல்லியிருப்பா? ஒருவேளை அவளுக்கு நம்மள பிடிக்கலையா இருக்குமோ? ஹாய் சந்தியா. சந்தியா, வந்ததுல இருந்து எதுவும் பேசாம இருக்கீங்க. ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்லணுமா? சார், அது வந்து எல்லாரும் என்னென்னமோ பேசுறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. அதான் உங்ககிட்டயே உண்மை என்னன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அப்படி என்ன பேசுறாங்க? அப்பா, உங்களுக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாதா? தெளிவா சொல்லுங்க சந்தியா. ஐ லவ் யூ சந்தியா. நானே உங்ககிட்ட நேரடியாக வந்து பேசணும்னு தான் நினச்சேன். நீங்களே வந்துட்டீங்க. உங்களுக்கே தெரியும் நான் எதுவாக இருந்தாலும் ரொம்ப யோசிச்சு தான் முடிவெடுப்பேன்னு. அதே மாதிரி தான் இந்த விஷயத்தையும் என்னால் முடிஞ்ச அளவு யோசிச்சு தான் முடிவெடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் ரொம்பவே அழகாக இருக்கும்னு அண்ணியுமே சொன்னாங்க. உங்களுக்கு ஓகே தானே? நான் உங்கள் வீட்டுக்கு அவங்கள பார்க்க வரலாமா? நான் கிளம்புறேன். டேய் தமிழ், என் கண்ணே பற்றும் போல இருக்குடா. அவ்வளோ அழகா இருக்க. இந்த நாளுக்காக தான் நாங்கள் எல்லாரும் காத்துட்டு இருந்தோம். சரி, கிளம்பிட்டியா நீ? ஆமா நீ, நான் கிளம்பிட்டேன். டேய், அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வீட்டுக்கு கருப்பா ஒரு பொண்ணு வந்திருக்கல, அவளுமே கிளம்பிட்டு தான் இருக்கா. அவ கார்ல வந்து ஏறும்போது நீ எல்லாம் வர வேணான்னு சொல்லிடு. ஆனா அண்ணி, அந்த பொண்ணு தான் அப்பா கிட்ட பேசி சந்தியாவை பொண்ணு பார்க்கறதுக்கே ஒத்துக்க வச்சான். அவளை போய் எப்படி வர வேணான்னு சொல்றது? அதான் யோசிக்கிறேன். அவ போட்ட வசியம் மருந்து நல்லா தான் வேலை பார்க்குது. அவ ஏதோ பெருசா பிளான் பண்ணியிருக்கா. எனக்கு அவ மேல சுத்தமா நம்பிக்கையே இல்லடா. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்கோ. சார், காலையில இருந்தே உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். உங்க முகம் ஏதோ வாடியே இருக்கு. எல்லாம் நீ பிளான் போட்ட மாதிரி தானே நடந்துட்டு இருக்கு. நான் வருத்தமா இருந்தா உனக்கு என்ன? நிமினி, நீ எங்கேயாம இருக்கா? வேலை பார்த்ததெல்லாம் போதும். காலையில இருந்து அங்க எங்கேயும் ஆடி இழைச்சு ஒரே வேலை. வா, சீக்கிரமா கிளம்பலாம். டேய் வாடா. இல்ல சார், நான் வரல. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? காலையிலே கிளம்பியிருக்க. அன்னைக்கு கண்டிப்பா நான் வருவேன்னு நீ தானே சொன்ன. அது இல்ல சார், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதுக்காக தான் நான் கிளம்பிட்டு இருக்கேன். நீங்க போயிட்டு வாங்க. ஆமாப்பா, அவங்களுக்கு நிறைய முக்கியமான வேலையெல்லாம் இருக்கும். வர சொல்லி எல்லாம் வற்புறுத்தாதீங்க. சரிம்மா, ஏதோ சொல்ற, நம்புற மாதிரி இல்ல. யாராவது ஒண்ணு ஏதாவது சொன்னாங்களாமா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல சார். என்ன யார் என்ன சொல்ல போறாங்க? யாரும் சொல்லல. எனக்கு தான் ரித்திக் கூட வெளியில போக வேண்டியது இருக்கு. அதான். சரிம்மா, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நாங்க போயிட்டு வரோம். சரிங்க சார். என்ன கண்ணெல்லாம் இப்படி செவந்திருக்கு? இப்படி ஏதோ மூஞ்சியெல்லாம் வீங்கி இருந்த மாதிரி இருக்கு. அழுதியா என்ன? வசந்த மாளிகையில இருந்து அடிச்சு துரத்திட்டாங்களா? என்ன மௌன விரதமா? இல்ல ஏதோ பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கியா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அப்பா கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. கூட தானே இருக்கேன். ஏன் உன் கண்ணுக்கு நான் தெரியலையா? உன் முன்னாடி தானே உட்காந்துட்டு இருக்கேன். போடா லூசு.
என்னம்மா அப்பாவை இப்படி பொசுக்குன்னு மரியாதை இல்லாம பேசிவிட்ட? உங்க அப்பா மாதிரி மீசை இல்லைன்னு பாக்குறியா? அந்த மாதிரி வச்சா இந்த ரித்திக் செத்தான் நல்லாவே இருக்காது. சரி சரி, உனக்கு இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லு. தமிழ் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணை இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறாங்க. சரி, நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம்தான். ஆனா தமிழ் முகத்துல சந்தோஷமே இல்லை, ஒரு மாதிரி துக்கமா இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனாலதான். அதனால என்ன தமிழ் சார், காலையில இருந்தே உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். உங்க முகம் வாடி இருக்கிற மாதிரி இருக்கேன்னு கேட்டேன். அவன் என்ன சொன்னான்? எல்லாம் நீ பிளான் போட்ட மாதிரி தானே நடந்துட்டு இருக்கு, நான் வருத்தமா இருந்தா உனக்கு என்ன அப்படின்னு அவர் என்ன பார்த்து கேட்டாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. முகத்தை வேற ஒரு மாதிரி வச்சுட்டு சொன்னாரா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு என்னமோ அவர் உன்னை தப்பா புரிஞ்சுட்டு பேசுறாருன்னு நினைக்கிறேன். நீ யாரு, உன்னோட கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி எல்லாம் அவர் பேசவே மாட்டாரு. அவங்க அப்பா ஏதாவது சொன்னாரா என்ன? இல்ல இல்ல, அவர்லாம் ஒன்றும் சொல்லல. அப்புறம் என்ன, வீடு அந்த மனுஷனுக்காக தானே நீ அங்க இருக்க. இனிமே நாங்க போகவே மாட்டேன்டா. எனக்கு அங்க இருக்க சுத்தமா பிடிக்கல. என் கூட அங்க இருக்கிற சின்ன குழந்தைங்க கூட பேச மாட்டேங்கிறாங்க. நான் தனியா இருக்க மாதிரி இருக்கு. ஏய், நான் என்னமோ அங்க போகணும்னு கம்பல் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. பிடிக்கலன்னா வீடு இருக்க வேற இடமா இல்ல. ஆனா ஹரிச்சந்திரன் சார் வந்து கேட்டா என்ன சொல்றது? அதெல்லாம் எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பாரு. அவரு பெரிய மனுஷன் தானே, வந்தா நான் பேசிக்கிறேன். சாரிங்க, நான் காலையில அப்படி பேசியிருக்க கூடாது. இல்ல பரவாயில்ல, நீங்க சொன்னதுக்கான ரீசன் மட்டும் தெரிஞ்சா கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும். என்னை பத்தியோ என்கிட்ட இருக்கிற ஏதாவது பர்சனல் விஷயமும் யார்கிட்டையும் ஷேர் பண்றதுக்கு நான் ரொம்பவே தயங்குவேன். ஆனா உங்ககிட்ட மட்டும் அது சொல்ற சுச்சுவேஷன் வந்துடுது. அது என்னன்னே தெரில. நேற்று என்னை பார்க்கறதுக்காக சந்தியா வந்திருந்தா. வந்ததுலேருந்து நல்லா தான் பேசிகிட்டு இருந்தா. நானும் என்னோட காதலை சொன்னேன். அதுக்கப்புறமா அப்படியே போயிட்டா. போனவ கால் பண்ணி என்னை மன்னிச்சிருங்க தமிழ், உங்களை எனக்கு பிடிக்கல, உங்களை மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு ஆசையே இல்லைன்னு சொல்லிட்டா. என் மனசு அப்படியே உடஞ்சி போச்சு. என்ன பேசுறதுன்னே எனக்கு தெரியல. அமைதியாகவே இருந்தேன். இதை நான் யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை. சொன்னால் வருத்தப்படுவாங்கன்னு நைட்டு முழுக்க தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன். ஆனால் இன்னைக்கு காலையில் எல்லாரும் பெறப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே போய் அசிங்கப்பட்டு தான் திரும்ப வர போகிறோன்னு நினச்சி தான் காரில் ஏறி உட்காந்தேன். அவள் அப்படி சொன்னதுக்கு நீயும் ஒரு ரீசன் ஒன்று எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு. அதான் அப்படி பேசிட்டேன். எதனால சந்தேகம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு நாள் நான் இங்கே வரும்போது என்னோட ஃபோனை நான் மறந்து வச்சுட்டு போயிட்டேன். திரும்ப வரும்போது நீ ஃபோனில் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிகிட்டு இருந்த. அவன்கிட்ட ஏதாவது சொல்லி அவன் போய் சந்தியா கிட்ட ஏதாவது சொல்லி தான் அவன் என்னை பிடிக்கலன்னு சொல்லியிருப்பான்னு நினச்சேன். அவங்க கற்பனையெல்லாம் நல்லா தான் இருக்கு. அதை விடுங்க, பொண்ணு பார்க்க போன இடத்துல என்னாச்சு? அவங்க வீட்டுக்குள்ளே போனோடனே அவங்க அப்பா அம்மா உள்ளே வர வேணான்னு சொல்லிடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க சந்தோஷமாக உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சந்தியா சாரி கட்டிட்டு வந்து காஃபி எல்லாம் கொடுத்தா. அப்புறம் எல்லாருக்கும் முன்னாடியும் வச்சுமே உங்கள் 2 பேரும் முடிவை சொல்லிருங்கன்னு பெரியவங்க பேசிக்கிட்டாங்க. சந்தியா என்ன சொல்லுவான்னு எனக்கு நல்லாவே தெரியுமே. நான் மட்டும் அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்றதுல எந்த இதுவும் இல்லைங்கிறதுக்காக நான் அமைதியாகவே இருந்தேன். ஆனால் இந்த அண்ணி இருக்காங்களே தமிழ், நீ சொல்லுன்னு என்னையே மாட்டி விட்டுட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? அப்பதான் யோசிச்சேன், மனசுல இருக்கிற விஷயத்த வெளியே சொல்றதுக்கே நமக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கும்போது ஒரு பொண்ணா இருக்கிற அவ எப்படி என்னை பிடிக்கலன்னு அவ்வளோ முன்னாடி வாய் திறந்து சொல்ல முடியும்? அதனாலதான். அச்சச்சோ, நீங்க ஏதாவது ஏடா கூடமா சொல்லிட்டீங்களா? நான் என்ன சொல்ல போறேன், உண்மை சில நேரத்துல பிடிக்காம போகலாம். ஆனா நல்ல வாழ்க்கை அமையும் போது இதெல்லாம் பெருசா தெரியாதுல்ல. அச்சோ, நீங்க விளக்கம் கொடுத்ததெல்லாம் போதும். உங்களை கேட்டதுக்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்க? சந்தியா என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அவங்க மேல பழிய போட எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. அதனால எனக்கு சந்தியாவை பிடிக்கலன்னு. ஐயோ போச்சு, எல்லாம் போச்சு. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படி பேசி தொலைச்சிருக்கீங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து அவ என்ன சொல்றான்னு கேட்டிருக்கலாம்ல. யோசிக்காம இப்படி பொசுக்கு பொசுக்குன்னு பேசிட வேண்டியது. உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் சொல்ல வரதை நீங்க முழுசா கேட்கவே இல்லை. அதுக்குள்ள இப்படி கத்திட்டு இருந்தா என்னால எப்படி சொல்ல முடியும்? என்ன சொல்ல போறீங்க? இது வரைக்கும் நீங்க சொன்னதே உங்க மேல அவ்வளவு கோவம் வருது. உங்க வீட்டுல இருக்கவங்க எவ்வளவு டென்ஷன் ஆயிருப்பாங்க. நீங்க சந்தியாவை பிடிச்சிருக்குன்னு சொன்ன ஒரே ரீசன்னால தானே அப்பா அவளை பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போனாங்க. இப்போ எல்லாரும் முன்னாடி வச்சு அவளை எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா உங்க அப்பாவுக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும். ஐயோ மிஸ் பிளாக், கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா?
நான் அவளை பிடிக்கலன்னு சொல்லவே இல்லை. பிடிக்கலன்னு சொல்ல வாய் திறந்தேன், அதுக்குள்ள சந்தியா எனக்கு தமிழை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டா. என்னால நம்பவே முடியல. நீ என்னடானா என்னென்னமோ புரிஞ்சுக்கிட்டு கத்திட்டு இருக்க. ஹை, நிஜமாவா? உண்மையாதான் சொல்றீங்களா? ஆமாங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாம் சரிதான். இப்ப எதுக்கு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்ததுமே நீங்கள் இங்கே இல்லை, உங்கள் ஃப்ரெண்டை பார்க்க தான் போயிருப்பீங்க. நான் பேசுனதுல ஏதாவது கோவமா நீங்கள் இங்கே வராமல் போயிடுவீங்களோன்னு பயந்து தான் வந்தேன். இல்ல தமிழ், நான் கிளம்ப தான் போறேன். எனக்கு இங்க இருந்தா ஏதோ அடைச்சு வச்ச மாதிரி இருக்கு. நான் ரொம்ப தனியா ஃபீல் பண்றேன். இங்க எனக்கு பழக்கம் இல்லாத இடம், அதனால நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஆனா கண்டிப்பா உங்க கல்யாணத்துக்கு நான் வருவேன். நீங்கள் போனீங்கன்னா நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ப்ளீஸ், எனக்கு கல்யாணம் முடிகிற வரைக்குமாவது நீங்கள் இங்கே தான் இருக்கணும். கிஷோர், நம்ம பிளான் பண்ணது கரெக்டா நடந்துச்சுல? ஆமாம், அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம், அதெல்லாம் பக்கா பிளான். ஒருத்தர்னா சரிடா. நீ நியூஸ் பார்த்த? ஆமாம் ஆமாம் பார்த்தேன். ஆல்ரெடி ஃப்ளைட் வேற பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அப்படியே விட்டுருந்தா கூட அவன் போய் சேர்ந்துருப்பான் போலடா. டேய், பார்த்து கேர்ஃபுல்லா இருக்கணும். எந்த நிலைமையிலையும் நம்ம பேர் வெளியில வந்துடவே கூடாது. அதெல்லாம் கண்டிப்பாக வராதுமா. எல்லாமே பார்த்து பார்த்து பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் உடனே வர்ஷினியை பார்க்க கிளம்புங்க. அவ கூட இருந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அப்படியே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருங்க. அதெல்லாம் சரிடா. ஆனா இங்க உங்க அப்பாவை எப்படி சமாளிக்கிறது? நான் இங்கே தானமா இருக்க போகிறேன், பார்த்துக்குறேன் அவரை. டேய், நம்ம பண்ணிருக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லடா. அப்படி அசால்ட்டா விட்டுறாத. அம்மா, நம்ம ஸ்கெட்ச் போட்டது ஆதிக்கு. அவ்வளோ சிம்பிளாவா ஸ்கெட்ச் போட்டிருப்பேன். டேய், இதை பத்தி வேற யார்கிட்டயும் மூச்சு விட்டுறாத. தமிழ் மாப்பிள்ளைகிட்டையும் சொல்லிடாத. ஏன்னா அவர் இப்போ திருந்தி இருக்க மாதிரி இருக்கு. ஆமாம்மா, அவன் முன்னாடி மாதிரி இல்லை, நல்லா மாறிட்டான். சரி இருக்கட்டும், அவன் நம்ம தங்கச்சி கூட சந்தோஷமா வாழ்ந்தாலே போதும். இந்த மாதிரிப்பட்ட விஷயத்துலலாம் அவனை இன்வால்வ் பண்ண வேணாம். எனக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஹாதியவே இந்த பிசினஸ் சாம்ராஜ்யத்தை விட்டே துரத்திட்டேமா. இனி அவன் வரவே முடியாத இடத்துக்கு போயிட்டான். எல்லாம் ஓகே. ஆனா இனிமே நீங்க அங்க போய் அவகிட்ட நடிக்கிறதுல தான் இருக்கு. முன்னாடி மாதிரி இல்லாம அவளோட அம்மா மாதிரியே நடந்துக்கணும். அப்பந்தான் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை நம்புவாங்க. ஏற்கனவே அவனோட அப்பா இந்த விஷயத்துல நம்ம மேல ரொம்ப கோவமா இருப்பாரு. நீதான் எல்லாத்தையும் சமாளிச்சு அங்க இருக்கணும். டேய், என்கிட்ட நீ சொல்லிதான் நான் நடந்துக்கணுமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கும் பயப்பட வேணாம். போலீஸ் என்கொயரி அப்படி இப்படின்னு சுத்திட்டு இருப்பாங்க. அதனால நீ வெளியில எங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்காத, வீட்லயே இரு. ஆமா, நம்ம மேல எந்த பழியும் வராது. ஏன்னா அவன் ஃப்ளைட்ல டிராவல் பண்ணதுக்கான எல்லா எவிடன்ஸும் அவங்க கிட்ட இருக்கு. ஸோ அவன் ஆக்சிடென்ட்லயே இறந்துட்டான். அப்படிதான் அவங்களோட கணிப்பு. இன்ஃபேக்ட் நம்ம தூக்கலனா கூட சின்ன அவன் இறந்துருக்கு தானே செய்வான். அவன் சாவு நம்ம கையாலன்னு இருந்திருக்கு. சரி இதை பத்தி ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்க வேண்டாம். சந்தியா ஏதாவது கேட்டுக்க போறான். டேய், சந்தியாவுக்கு தமிழை பிடிச்சிருக்கா இல்லையா? அதெல்லாம் பிடிச்சிருக்குமா. தமிழும் ரொம்ப நல்ல பையன் தான், வசதியானவன் தான். கொஞ்ச நாள் பிசினஸ்ல அடி வாங்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பிசினஸ் எல்லாம் அவனோட அப்பாவும் அண்ணாவும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போவும் அவன் தான் பார்த்துக்கிறான். அதனால அதுலயும் எந்த பிரச்சனையும் இல்லை. சரிடா, அதுதான் நாம இருக்கோமே. இனி ஆதியோட மொத்த பிசினஸ் நமக்கு தானே. அந்த வர்ஷினி எவ்வளவு ஆட்டம் போட்ட. அவ ஒரு பெரிய கம்பெனியோட எம்டியா? அதையும் பார்க்க தாண்டா போறேன். எப்படி அவ இனி எழும்பி வெளியில வரான்னு பாப்போண்டா. அம்மா, என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? ஆதி இருக்கிற தைரியத்துலதான் அவ வெளியில சுத்திட்டே இருந்தா. ஆதி மட்டும் இல்ல, இந்த பிசினஸ் வேர்ல்டுல ஒரு பொண்ணாவ எங்கேயும் போக முடியாது. எவனும் அவளை விட்டு வைக்க மாட்டான். அவ நொந்து சாகணும்டா. அதை நான் பார்த்து சந்தோஷப்படணும். அதுக்கு நீங்க அங்க இருக்கணும். அதோட மெதுவா பேசி என்னையும் அப்படியே உள்ள கொண்டு வந்துருங்க. ஏதோ அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி அவ கம்பெனிக்கு போறேன். அப்புறமா நம்ம பிளான் படி எல்லாம் நடக்கும். டேய், ஆனா அவனோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு 2-3 அல்லக்கங்க அங்க சுத்திட்டு இருக்குமேடா. அவனுங்க தான் கொஞ்சம் ஆட்டம் போடுவானுங்க. அவனுங்கள தான் ஃபர்ஸ்ட் அடக்கணும். இந்த வருஷனையும் அவனுங்க தான் கவனிச்சு போனுங்க. அவளுக்கு ஒரு நல்ல அண்ணனை மாதிரி நடிச்சு கம்பெனிக்குள்ள போய் அவனுங்களை துரத்தணும். அப்பதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். அவனுங்களை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது.
சரி நீ அந்த வேலையை பாரு. நான் வீட்டுக்குள்ள புகுந்து மெதுவா எல்லாரோட மனசுலயும் நஞ்ச விதைச்சி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் அனுப்புறேன்.